ஹலோ வணக்கம். இன்றைக்கு நாங்க கதைக்க போற தலைப்பு என்னன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு ஒரு தோல்வி நடந்தால் அதுல இருந்து எப்படி மீள்றதுன்ற பற்றி தான் நாங்கள் இந்த ஒரு வீடியோ மூலம் நாங்க பார்க்க போறோம். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நாங்கள் ஒரு விஷயத்தை நினைச்சு கொள்ளுவோம். இப்ப எங்களுக்கு நடந்திருக்கும் தானே ஒரு தோல்வியோ அல்லது நாங்கள் நினைச்ச மாதிரியான நடக்காத விஷயங்களோ, அதுங்களை பாதிச்ச விஷயங்களோ, அதை பற்றி ஒருக்கா உண்ட நீங்க மனதுக்குள்ள வச்சிருங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ல நீங்க நினைச்ச ரிசல்ட்ஸ் வரையிலே வச்சுக்கொள்ளுங்க. அதுல இருந்து அது வரையிலேன்னு சொன்னா நாங்க என்ன நினைப்ப முடியாது, அடுத்த எக்ஸாமுக்கும் அதே ரிசல்ட்ஸ் தான் வரும். அடுத்தது எங்களால்தான் என்னால்தான் இதை முடியல, மற்ற எல்லாராலையும் முடியுமே, நான் படிச்சிருந்தும் வரையிலேன்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனை இழப்போம். அந்த ஒரு விஷயம் என்ன செய்ய மாட்டா, சைக்காலஜியா எங்களோட மைண்ட பாதிக்கும். அந்த மைண்ட் பாதிச்சா அதேதான் அந்த மூளை திருப்பியும் எடுக்கும். மூளை ஒரு கிட்டத்தட்ட சொன்னா ஒரு கிளி மாதிரி, நீங்க சொல்றது திருப்பி சொல்ற மாதிரி, நீங்க செய்யற விஷயத்த அது திருப்பி செய்யற மாதிரி. நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு திருப்பி வரும். நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டீங்கன்னு சொன்னா அந்த விஷயம் திருப்பி வராது. உங்களையே நீங்க குறைச்சி மதிப்பிடுறீங்கன்னு வச்சா அந்த விஷயம் தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி ரெக்கார்ட் மாதிரி சொல்லிக்கொண்டே இருக்கும். அதுதான் எங்களோட மூளையில இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஓகே, நாங்க வீடியோக்குள்ள போவோம். தோல்வியே எதிர்கொள்வது எப்படி என்றதை பற்றி தான் நாங்க பார்க்க போறோம். இந்த தந்திரத்தின் மூலமாக உடனடியாக புதிய உத்வேகத்தை எப்படி பெறலாம் என்றதை பற்றி தான் நாங்க யோசிக்க போறோம். வாழ்க்கையில தோல்விகளும் பின்னடைவுகளும் ஏற்படுவது சகஜமான ஒன்று. அதன் மூலம்தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்குரிய நகர்வை மேற்கொள்ள முடியும், புதிய விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும். தோல்விகளை எதிர்கொள்ளும் போதுதான் மக்கள் பொதுவாக நல்ல வழிக்கு நடத்தப்படுகிறார்கள், திருந்துகிறார்கள். அதை புறக்கணிப்பது அல்லது மறைப்பது என்பது ஒரு முட்டாள்தனமான விஷயம். அதன் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிடுவதுன்றது இன்னும் முட்டாள்தனமான விஷயம். பழியை முற்றிலும் தன்மையில எடுத்து தன்னை இழிவுபடுத்தி தன்னை டிமோட்டிவேட் பண்றதும் ஒரு வரவேற்கத்தக்கது இல்லை. அடுத்தது சூழ்நிலை அல்லது மாற்றங்கள் மீது பழியை போடுவதும் கோவப்படுவதும் அதை பற்றியான விஷயங்களை பற்றி கதைப்பதும் ஒரு நல்ல விஷயமும் இல்லை. அது டைம வீணாக்குற ஒரு விஷயமாகத்தான் கருதப்படுகிறது. உடனடியாக புதிய உத்வேகத்தை பெறுவதற்கான உளவியல் தந்திரத்தை பற்றி தான் நான் உங்களோட இந்த வீடியோல சொல்ல போறேன். நீங்கள் அதை வடிவா கேளுங்கோ. பின்னடைவுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும், ஆனால் அது உங்களை நீங்களே முழுமையாக குறை சொல்லக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற உங்கள் தோல்வியை அமைஞ்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஒரு கிரிக்கெட் வீரனால இன்றைக்கு ஆடையெல்லாம் போச்சது, மழை வந்து அது குழப்பி இருக்கலாம். அல்லாட்டா சில நேரம் அது அவைக்கு சாதகமா அமைஞ்சிருக்கும். ஆனா அந்த ஒரு மழை என்ற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்ட் என்ன செய்திருக்குன்னா அவன் விளையாடுற அந்த ஆட்டத்தை குழப்பி இருக்கு. அடுத்த ஒரு உதாரணத்தை நாங்க கொண்டு பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா, நான் ஒரு மோசமான எழுத்தாளன் என்று பொதுப்படியாக கூறுவதற்கு பதிலாக என் கதை சொல்லும் திறன் இன்னும் முழுமையடையவில்லை என்று நான் சொல்லிக் கொள்ளலாம். அல்லட்டா நான் இதற்காக எடுக்க வேண்டிய எஃபர்ட் இன்னும் தேவை என்று சொல்லிக் கொள்ளலாம். அதாவது நீங்க சொல்றீங்கல்ல மைண்டுக்கு அல்லது உங்களோட மூளைக்கு, அது எப்படி சொல்லிக் கொள்ளலாம் என்றெல்லாம் எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க சொல்லக்கூடாது என்னால முடியாதுன்னு சொல்லாமல் நீங்க சொல்லலாம் என்னண்டா, என்னால இது செய்வதற்குரிய ஏற்பாடுகளை நான் நடத்தி கொள்ளுவேன், ஆனால் அதனுடைய ரிசல்ட்ஸை எதிர்காலத்துல நான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லலாம். ஒரு கடை துறப்பு நிகழ்வுக்கு போறோம் என்று வையுங்கோவன், ஒரு கடையை துறக்கிறோம் என்று வையுங்கோவன், ஓப்பனிங் செரிமனி என்று வைங்கோன். அதுல போயிட்டு அவைக்கு இந்த கடை துறக்கக்கூடியா இருக்கு, எங்களுக்கு துறக்க இல்லாம இருக்கிற யோசிக்காம நாங்க சொல்லலாம், ஓகே இந்த சந்தர்ப்பத்துல என்ன யோசிக்கலாமே, ஓ எனக்கு ஒரு உத்வேகம் இருந்து பார்த்து நானும் உண்டு செய்யணும் உண்டு. அப்ப அதுக்கு என்னட்ட தேவையான விஷயம் இருக்குன்னு யோசிக்கலாம், நான் என்ன வளர்த்துக்கொள்ளணும் யோசிக்கலாம். அப்படின்னு சொன்னா நாங்க வளர்த்துக்கொள்ற விஷயத்தை தான் யோசிப்போம். அப்ப எங்களோட மூளை தேடும். இப்போ இப்படி தேடுற மாதிரி, இப்ப நாங்கள் ஒரு பொருளை தேடுற மாதிரி ஒரு தேடிக்கொண்டே இருக்கும். அதுதான் இந்த மோட்டிவேஷன்ன்றது. ஒரு மூளைன்றது ஒரு பொருளுக்காகவோ ஒரு விஷயத்துக்காக தேடிக்கொண்டே இருக்கிறது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்ப எனக்கு சொல்ல போனா, எனக்கு பெரும்பாலான நேரங்கள்ல ஏதோ ஒன்று சாதிக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தை அடிவன் மட்டும் சில நேரம்
பெரும்பாலான விஷயத்த சொல்றேன்னு, அது சில நேரம் இல்ல, பெரும்பாலான விஷயத்துல அது தேடுறதுக்கு எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அது காரணம் என்னன்னு சொல்லிச்சேன்னா, நான் சொல்றது இல்ல, எனக்கு இது காணும். நான் சில நேரம் பெயிண்டிங் பண்ணுவேன், சில நேரம் வேற வேற ஆக்டிவிட்டி அதுகளை செய்யறதுக்கு எனக்கு விருப்பம், பேட்மிண்டன் விளையாடுறது, அப்படி இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்ப அது என்னன்னா, நான் இல்ல இது அவையால முடியும் இவையால முடியும் இல்லாம ஒவ்வொரு விஷயத்திலயும் அந்த தேடுதலை நான் கூட்டுறேன். நான் எப்பவுமே அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விழிக்கிறேன். அடுத்தது என்னன்னா, இந்த வீடியோல என்ன நான் கடைசியா சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, ஒரே ஒரு விஷயத்த நீங்க செய்யுங்க. நீங்கள் ஒரு இடத்துல இருங்கோ, அந்த இடம் முழுக்க இருக்கிற சிவப்பு நிறமான பொருளை இப்ப தேட துவங்குங்க. சிவப்பு 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 சிவப்பு. உங்களோட ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தர்றேன். நீங்க இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு சுத்தி இருக்கிற சிவப்பு கலர்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க இப்ப மனதுல நினைங்கோ. நினைச்சிட்டீங்களோ? ஓகே. இப்ப நான் சொல்ற விஷயத்த வடிவா கேளுங்க. இப்ப எனக்கு தேவை எனக்கு சொல்லி சொன்னா, பச்சை நிறத்துல உங்களோட ரூமுல இருக்கிற விஷயத்த பற்றித்தான் எனக்கு இப்ப தேவை. இப்ப நீங்கள் சில பேர் இருக்கிறவ என்னண்டா, இப்ப நீங்கள் சிவப்பு மட்டும்தான் தேடி இருந்தீங்கன்னா அந்த பச்சை உங்களுக்கு கண்ணுல தென்படாது. அதான் சொல்றது அந்த நெரோவா யோசிக்கிற விஷயம் உண்டு. அப்ப உங்களுக்கு பச்சை தென்படாது. இப்ப நான் பச்சை என்று கேட்டோம்னா நீங்க பிளாக் ஆடுவீங்க. அதே மாதிரி தானே என்னன்னா, உங்களோட மைண்ட்ல பிளாக் பண்ணீங்கன்னா உங்களால அடுத்த நிலைமைக்கு போக இயலாது. அடுத்த நிலைமைன்றது உங்களோட மைண்ட ஃப்ரீயா விட்டா அது உங்களுக்கு நிறைய விஷயத்த தானாவே ஹெல்ப் பண்ணு. நீங்க ஒண்ணும் பெருசா செய்ய தேவையில்லை. நீங்க அதை ப்ரெஷர் கொடுத்தா அது ப்ரெஷர் குக்கர் மாதிரி வெடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களோட பிளாக் ஆகுறது தான் வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாமோ இந்த காலத்துல என்ன சொல்லி என்னால சொல்ல தெரியல. ஆனா ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்காக நான் யோசிக்க முடியும். அதோட என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில பேருக்கு கண்ணுல சொல்லிவிடுவேன், நீ போற இடம் எல்லாம் கண்ணில ஏதோ தென்படும் எடுத்துட்டு வரேன். அவையெல்லாம் இந்த தோட்டே ஒரு வித்தியாசமா இருக்கும். சில பேர் நடந்து போயினா 50 ரூபாய் காசு ரோட்ல விழுந்திருக்குமா, நாங்க காண மாட்டோம். அது எனக்கு பின்னுக்கு இருக்கிறாள் அதை கண்டு எடுத்திருக்கு. ஏனண்டா எங்கட அந்த ஒரே இதை ஒரு விஷயத்துக்குள்ள பூத்தி ஸ்ட்ரெஸ்ல யோசிச்சு கொண்டே போய் நெஞ்சில பேர் கார் வர்றது தெரியாது, பைக் வர்றது தெரியாது. அப்படியான நிலைமைக்கு போனீங்கன்னா உங்களோட மைண்ட் கடைசி நிலைமையில இருக்குன்னு அர்த்தம். அதாவது பிஃபோர் டிப்ரெஷன், பேர்ன் அவுட் கிட்ட நிக்குதுன்னு அர்த்தம். அதாவது இப்ப அது நீங்க இப்படி யோசிக்கிறது நிப்பாட்டிங்கன்னு கெஞ்சி கொண்டிருக்க நிலைமையில நிக்குது. அது அடுத்த நிலைமையில தானே ஆஃப் பண்ணி விடும். கடைசி பேட்டரியில நிக்கிற விஷயம் தான் அது. இந்த ஒரு வீடியோல இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி. பை பாய். கலர்ஃபுல்லா டெக்கரேட் பண்ணுவோம்.